Hello viewers. ஸோ இந்த வீடியோ செஷனில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா SIOIC ப்ரோக்ராமிங் அல்லது ஈஸி ஐசி ப்ரோக்ராமிங். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் அப்படின்றத செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ SIOIC எதுக்காக ப்ரோக்ராமிங் பண்ணணும், ஸோ அது ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்ஸ், என்ன காரணத்துக்காக நம்ம பண்ணணும், ஸோ எந்த போர்டில் பயாஸ் ஐசி ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரி SIOICயை எந்த போர்டில் பண்ணலாம், ஸோ எல்லா போர்டில் இருக்க SIOICயையும் ப்ரோக்ராமிங் பண்ண முடியுமா, ஸோ இந்த மாதிரியான கேள்விக்கு ஸோ இந்த வீடியோவில் நாம் பதிலை பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வெரைட்டி ஆஃப் போர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல் இன்ஸ்பிரான் 6400 அப்படின்ற ஒரு போர்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல் இன்ஸ்பிரான் 15R, ஸோ அதாவது 15R அப்படின்ற மதர் போர்டு. ஸோ ரெண்டுமே டெல் போர்டு தான். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 2 போர்டோட டைரக்ட் டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்டெல் டபுள் பிரிட்ஜ் போர்டு, இது இன்டெல் சிங்கிள் பிரிட்ஜ் போர்டு வித் கிராஃபிக்ஸ். ஸோ இந்த இந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ இந்த போர்டில் SIOIC ஸோ இந்த இடத்துல இருக்கு, ப்ளஸ் பயாஸ் ஐசி அதுக்கு பக்கத்தில் இருக்கு. ஆனால் இந்த போர்டில் ஸோ என்னோட SIO ஆர் எம்பெடட் கண்ட்ரோலர் இங்கே இருக்கு, பட் அதுக்கு பயாஸ் ஐசி தனியாக இல்லை. ஸோ இப்போ தனித்தனியாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ டெல் இன்ஸ்பிரான் 6400 அப்படின்ற போர்டை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த போர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ இதோடைய கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ எதனால் இந்த போர்டில் என்னால் SIOICயை ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது, ஸோ இந்த டீட்டெயிலை ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போது இந்த போர்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இது என்னுடைய ப்ராசஸர், ஸோ இது என்னுடைய நார்த் பிரிட்ஜ், ஸோ இது சவுத் பிரிட்ஜ், ஸோ டபுள் பிரிட்ஜ் போர்டு. அண்ட் முக்கியமான விஷயம் இப்போ இந்த வீடியோ ரிலேட்டடாக நம்ம பார்க்குறது, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய SIOIC. ஸோ அதை மட்டும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி 2 ஐசிஸ் இருக்கும். ஸோ ஷேப்பை வச்சு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்பர்ஸ் அதில் தெளிவாக தெரியலைனாலும் பரவாயில்ல, ஸோ ஷேப்பை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது ஒரு ஐசி, இது ஒரு ஐசி இருக்கும். ஸோ இதில் இது என்னுடைய SIOIC, இது என்னுடைய KBC ஐசி, அண்ட் இந்த இடத்துல இருக்கிறது என்னுடைய பயாஸ் ஐசி. ஸோ இந்த போர்டில் SIO அண்ட் KBC செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பயாஸ் ஐசி தனியாக இருக்கு SIOவுக்கு பக்கத்துலேயேவும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன், ஒரு காம்பினேஷன் இருக்க போர்டில் என்னால் பயாஸ் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் பண்ண முடியும். SIOICயை என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது. ஸோ அதோடைய கனெக்ஷன் வித் டயக்ராமை நான் திரும்பவும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கனெக்ஷன் ஸோ டெல்
டெல் இன்ஸ்பிரான் 6400. இந்த போர்டோட கனெக்ஷன் தான். கனெக்ஷன் டயக்ராம், பிளாக் டயக்ராம் மட்டும் நான் ஜென்ரலாக போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ராசஸர், ஸோ இதில் அடுத்தபடியாக என்னுடைய நார்த் பிரிட்ஜ் ஆர் GMCH அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஃபிக்ஸ் அண்ட் மெமரி கண்ட்ரோலர் ஹப். ஸோ அதுக்கு கீழே என்னுடைய சவுத் பிரிட்ஜ் ஆர் ICH இன்புட் அவுட்புட் கண்ட்ரோலர் ஹப் அப்படின்னு சொல்றது. அதுக்கு கீழே தான் என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட SIO. ஸோ இந்த SIOவோட என்ன வரும் அப்படின்னா பயாஸ். KBC இந்த பர்டிகுலர் போர்டில் தனியாக இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கம்யூனிகேஷனில் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் ஒரு போர்டோட சர்க்கியூட் டயக்ராம் எடுத்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் டயக்ராம் இருக்கும். அதோடைய ஒரு சின்ன மாடல் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா பயாஸை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆனால் SIOவை என்னால் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் எந்தெந்த போர்டுலாம் வருதோ, அது டபுள் பிரிட்ஜ் போர்டோ, சிங்கிள் பிரிட்ஜ் போர்டோ ஆர் நோ பிரிட்ஜ் போர்டு எதுவாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, அதாவது என்னுடைய SIOவோட பயாஸ் ஐசி இருந்துச்சு அப்படின்னா, அல்லது எம்பெடட் கண்ட்ரோலரோட பயாஸ் ஐசி இருந்துச்சு அப்படின்னா, என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னுடைய SIO ஐசியை ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது. இதே இது அடுத்த போர்டு. இந்த டெல் போர்டு. ஸோ இங்கே ப்ராசஸர் என்னுடைய இன்டெல் PCH. ஸோ இது என்னுடைய கிராஃபிக்ஸ் ஐசி இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த கார்னர்ல என்னுடைய எம்பெடட் கண்ட்ரோலர் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த போர்டில் எம்பெடட் கண்ட்ரோலர் பக்கத்தில் என்ன கிடையாது அப்படின்னா பயாஸ் கிடையாது. நீங்கள் இப்போ இங்கே பார்க்கலாம், இங்கேயும் ஒரு பயாஸ் ஐசி இருக்குன்ட்டு, அது என்னுடைய PCH உடைய பயாஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் எந்த போர்டுலாம் இருக்கோ, ஸோ அந்த போர்டில் என்னால் எம்பெடட் கண்ட்ரோலர் ஐசியை ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ இதோடைய ஜென்ரல் பிளாக் டயக்ராமை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வரைஞ்சிடுறேன். ஸோ டெல் இன்ஸ்பிரான் 15R. ஸோ இந்த போர்டில் எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ ப்ராசஸர், ஸோ ப்ராசஸருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் PCH. PCHக்கு கீழே என்னோட எம்பெடட் கண்ட்ரோலர். இந்த போர்டில் பயாஸ் PCHோட இருக்கும், எம்பெடட் கண்ட்ரோலரோட இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எனக்கு எந்த இதில் இருக்கோ அந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்க போர்டு எல்லாத்துலேயுமே, ஸோ எதை சிங்கிள் பிரிட்ஜ் அது டபுள் பிரிட்ஜ் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இந்த எம்பெடட் கண்ட்ரோலரை என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ பயாஸ் ஐசியை ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா
அதை ரிமூவ் பண்ணி நான் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ எம்படட் கண்ட்ரோலர் ஐசியை எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது? ஸோ ஐசியை ரிமூவ் பண்ணாமல் நான் போர்டுலையேவும் கீபோர்டு கனெக்டர் வழியாக கனெக்ஷன் கொடுத்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ அந்த கனெக்ஷன் செட்டப் எப்படி பண்ணுறது, எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக என்னோட போர்டில் எஸ்ஐஓ அதோட தான் என்ன இருக்கும் அப்படின்னா பயாஸ் இருக்கும். பயாஸோட கனெக்ஷன் எஸ்ஐஓவோட இருக்கும். கீபோர்டு கண்ட்ரோலர் தனியா இருக்கும். இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இந்த கீபோர்டு கண்ட்ரோலருக்கு கீழே தான் என்னுடைய கீபோர்டோடைய கனெக்ஷன் இருக்கும். இந்த கீபோர்டு கனெக்டரோட நம்ம கீபோர்டு கனெக்ஷன்ஸ் எல்லாமே வரும். போர்டில் இந்த கனெக்ஷனுக்கு பதிலாக நான் என்னுடைய ப்ரோக்ராமரை கீபோர்டு கனெக்டர் வழியாக கனெக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஐசியை ப்ரோக்ராமிங் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்த பேக்கேஜா என்னுடைய இந்த மூணும் சேர்ந்து தான் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஈஸி எம்படட் கண்ட்ரோலர் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இப்போ இங்க இருக்க இந்த பயாஸை ப்ரோக்ராம் பண்றதுக்கு ப்ரோக்ராமரை கீபோர்டு கனெக்டர்ல கனெக்ட் பண்ணுவேன். ஸோ கீபோர்டு கனெக்டர் மூலியமா ஏபிசியை அக்செப்ட் பண்ணி அந்த அக்சஸ் மூலியமா நான் இந்த பயாஸ் ஐசியை ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எம்படட் கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்றதுல என்ன இருக்காது அப்படின்னா எம்படட் கண்ட்ரோலர் பக்கத்துல பயாஸ் ஐசி இருக்காது. ஸோ என்னோட பிரிட்ஜ் ஐசிக்கு பக்கத்துல தான் பயாஸ் ஐசி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க போர்டில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் செட்டப்ஸ் இருக்கும், ஸோ ப்ளஸ் ப்ரோக்ராமரில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வர வீடியோ செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இருக்குது இஎன்இ அப்படின்னு சொல்லக்கூடிய எம்படட் கண்ட்ரோலர் நல்லா தெளிவாகவே தெரியும். ஏன் அப்படின்னா இதே மாதிரி எனக்கு ஐடிஇ, நுவோட்டான், இன்பாண்ட், எஸ்எம்எஸ்சி அதாவது எம்இசிஐசி இந்த மாதிரி நிறைய ஐசிஸ் இருக்கும். ஸோ இதை நாம என்ன பண்ண போறோம், ஸோ ப்ரோக்ராம் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்க. ஸோ இதை வீடியோ பற்றின உங்களுடைய கேள்விகள் ஆர் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.